நம்ம நாட்ட சேர்ந்த ஒரு டத்தோவ 18 துண்டா வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுக்காக அந்த உடல டிஸ்போஸ் பண்ண விதம் நம்மள இன்னும் பதற வைக்கிறது. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரிஸ்ல நம்ம ஒவ்வொரு வருஷமும் டிராவல் பண்ணி அந்த வருஷத்துல நடந்த கிரைம் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரி அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என் கூட நீங்க டிராவல் பண்ண போறது 1993க்கு. 1993க்கு டிராவல் பண்றது முன்னுக்கு கொஞ்ச நேரம் 2001க்கு டிராவல் பண்ணலாம். 2ஆம் தேதி 11ஆம் மாசம் 2001ல 45 வயசுல உள்ள ஒரு பெண்மணிய தூக்குல போடுறாங்க. சோ இந்த பெண்மணியோட பேரு வந்து நூர் மஸ்னா பின்தி இஸ்மாயில். இந்த பெண்மணிய மட்டும் இல்ல, இந்த பெண்மணி கூட சேர்ந்து 2 பேரை தூக்குல போடுறாங்க. யார் இந்த நூர் மஸ்னா பின்தி இஸ்மாயில்? இவங்களுக்கு இன்னொரு பேரு இருக்கு. அந்த பேரு மோனா எஃபெண்டி. 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 1956ல இவங்க பிறக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து வரும்போது இவங்க வந்து ஒரு சிங்கர் அண்ட் டான்சரா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ 80s சீசன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான சிங்கரா தான் இருக்காங்க. நீங்க யூடியூப்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பாட்டு வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து 1987ல வந்து சொந்தமா ஒரு ஆல்பம் வெளியாக்குனாங்க. அந்த ஆல்பம் பேரு வந்து டியானா. இவங்களோட ஆசை சிங்கிங்ல இருந்தா கூட அவங்களுக்கு அந்த கேரியர் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலி இவங்க இந்த ஆல்பம்லாம் வெளியாக்கும் போது அவங்களோட ஹஸ்பண்ட் முகமது நூர் எஃபெண்டி பின் அப்துல் ரஹ்மான் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு கேரியர் வாய்ஸ் அவங்களுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோனா எதிர்பார்த்த அந்த ஃபேம் வந்து அவங்களுக்கு சிங்கிங் கேரியர்ல கிடைக்கல. ஸோ மோனா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் எஃப்என்டியோட சேர்ந்து பிளாக் மேஜிக்ல இறங்குறாங்க. இந்த 90s காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மலேசியால இந்த போமோலாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸா இருக்காங்க. ஓகே, சில பேர் வந்து என்னோட வீடியோஸை வந்து வெளிநாட்டுல இருந்து பாக்குறீங்க. ஸோ போமோனா என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாந்திரீகம் செய்யறவங்கள தான் போமோன்னு சொல்லுவாங்க, இந்த பிளாக் மேஜிக் செய்யறவங்கள. இத அவங்க கப்பல்ஸா தான் செய்யறாங்க. அதாவது மோனா அவங்க ஹஸ்பண்ட் எஃப்என்டி சேர்ந்து இந்த ஒரு பிஸ்னஸா செய்யறாங்க. இது வந்து ஜஸ்ட் அவங்க மாந்திரீகம் மட்டும் செய்யல, அவங்க ட்ரெடிஷ்னல் மெடிசனும் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களோட டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஹை ப்ரொஃபைல் பீப்புளை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மெயின் ஃபோக்கஸ் வந்து காசு. ஸோ மோனாவோட கிளைண்ட்ஸ்லாம் கன்சிடர் வெல் டூயிங் பீப்புள், வெல்தி பீப்புள் இல்லையா? ஸோ அவங்க இறக்கும் போது அவங்க கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான காடி இருந்துச்சு. ஜக்வா, மர்ஸ், அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ. தென் அவங்க வந்து ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட அவங்களுக்கு ஷேர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம 1993க்கு டிராவல் பண்ண போறோம். 1993ல டத்தோ மஸ்லான் ஐட்ரிஸ் இவரு வந்து பஹாங் சைட்டு பார்லிமெண்ட்ல உள்ளவரு. ஸோ இவரு மந்திரி பசார் பஹாங் ஆகணுன்றதுக்காக மோனாவை தேடி வராரு. இவருக்கு மெயினா 2 டார்கெட் தான். நம்ம என்ன சொன்ன மாதிரி அவருக்கு அந்த பஹாங்கோட மந்திரி பசார் ஆகணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய காசு வேணும். மோனா டத்தோ மஸ்லான் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிச்சுவல் செய்யறதுக்கு 2.5 மில்லியன் ஆகும்னு சொல்றாங்க. அவரு கேக்குறாரு ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இந்தோனேஷியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் மிஸ்டர் சுர்கானோ அவரு யூஸ் பண்ண சொங்கோ அண்ட் தொங்காட் யூஸ் பண்ண போறோம் நம்ம. ஸோ அதெல்லாமே சேர்த்து 2.5 மில்லியன் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு டத்தோ மஸ்லான் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னா 500,000 வந்து கேஷாவும் அப்புறம் 10 லேண்ட் டைட்டில்ஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. மோனாவும் அக்ரி பண்றாங்க. 2ஆம் தேதி 7ஆம் மாசம் 1993 டத்தோ மஸ்லான் கேரள உள்ள நிறைய பேங்க்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்றாரு. ஆனா அவர் அன்னைக்கு வித்ட்ரா பண்ணது 300,000 தான். ஸோ அந்த காசை எடுத்துக்கிட்டு அவரு வந்து மோனா பார்க்க போறாரு. மோனா வந்து பார்க்கும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ இங்க வரும்போது யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் அதை பத்தி தெரியக்கூடாதுன்னு. ஸோ டத்தோ மஸ்லான் ஈவன் அவர் வந்து இறங்கிட்டு டிரைவரை கூட திருப்பி அனுப்பிடுறாரு. அவர் ஃபேமிலியில யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் கேஷ் மட்டும் எடுத்துட்டு மோனா வீட்டுக்கு போறாரு. ஒரு டவல் மேல டத்தோ மஸ்லான படுக்க சொல்றாங்க. ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றாங்க. டத்தோ மஸ்லான சுத்தி பூக்களை அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோனாவும் அவங்க ஹஸ்பண்ட் எஃப்என்டி மட்டும்தான் இருக்காங்க. இந்த இடத்துல 2 கதை இருக்கு. ஸோ சில சோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா
டத்தோ மஸ்லானோட கண்ணை கட்டிட்டாங்க ஒரு துணி வச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில சோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மோனா வந்து டத்தோ மஸ்லான் கிட்ட சொன்னாங்க, நீ வந்து மேல ரூஃப் பார்த்துக்கிட்டே இரு. ஏன்னா இந்த ரிச்சுவல் செய்ய செய்ய அந்த ரூஃப்ல இருந்து காசு கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ நீ அந்த நம்பிக்கையோட ஆடாம அசையாம அந்த ரூஃப் மட்டும்தான் பார்க்கணும். என்ன நடந்தாலும் ஆடவும் கூடாது, அசையவும் கூடாது. ஸோ ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரூம்குள்ள இன்னொருத்தர் என்டர் ஆகுறாரு. அவரு வேற யாரும் இல்ல, ஜுரமி அசான். இவரு வந்து மோனாவோட அசிஸ்டன்ட். இவரு அந்த ரூம்குள்ள வரும்போது ஒரு பெரிய கோடாலி எடுத்துட்டு வராரு. அப்ப எடுத்துட்டு வந்து டத்தோ மஸ்லான் இருக்காரு இல்லையா, அவரோட கழுத்தை வெட்டுறாரு. கழுத்தை வெட்டின உடனே டத்தோ மஸ்லான் அந்த இடத்துல உயிரிழந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பாடிய 18 துண்டா வெட்டுறாங்க. ஸோ அந்த 18 துண்டு என்ன பண்றாங்கன்னா, மோனாவோட இன்னொரு வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்ல உள்ள ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள கீழ ஆழமா குழி தோண்டி, ஸோ அதுல அவரோட உடல புதைச்சி மேல சிமெண்ட் போட்டுட்டாங்க. ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சுட்டு டத்தோ மஸ்லான் வீட்டுக்கு வரலன்னு அவங்களோட ஃபேமிலி போலீஸ்ல ரிப்போர்ட் லான்ச் பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ்க்கு எந்த விதத்திலயும் மோனா மேலயோ, எஃப்என்டி மேலயோ எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஏன்னா இந்த கேஸ் வந்து கன்சிடர் காணாம போன ஒரு கேஸ் இல்லையா? இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேஸே இல்ல. இவங்க பாட்டு ஏதோ ஒரு போமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஜம்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியில மாந்திரீகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த வழியில போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மோனா புதுசா மர்ஸ் வாங்குறாங்க, வீட்டுக்கு டிவி வாங்குறாங்க, வீடியோ ரெக்கார்டர் வாங்குறாங்க, தென் அதுக்கப்புறம் சோஃபா, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம 15ஆம் தேதி 7ஆம் மாசம் 1993ல ஒரு ஹாஸ்பிட்டல் துங் ஷின்ல போயிட்டு அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃபேஸ், ஃபார்ஹெட் அண்ட் ஆல்சோ நோஸ்க்கு பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த இடைப்பட்ட காலத்துல இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 15ஆம் தேதி அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் போறாங்க. ஆனா இந்த இடையில 13ஆம் தேதி வந்து அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, ஜுரமி அசான், இவரு வந்து ஒரு ட்ரக் கேஸ்ல பிடிபடுறாரு. ஸோ போலீஸ் வந்து இவரை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஜுரேமி அசான் உளறிடுறாரு. இந்த மாதிரி டத்தோ மஸ்லானை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த விஷயத்த உளறிடுறாரு. ஸோ 22ஆம் தேதி 7ஆம் மாசம் அந்த இடத்துக்கு போயிட்டு டத்தோ மஸ்லானோட ஸ்கின், அதுக்கப்புறம் கத்தி, அந்த கோடாலி, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த உடைச்சி அப்புறம் அங்கேருந்து அவரோட பாடிஸை வெளியாக்குறாங்க. மோனா அண்ட் எஃப்என்டியும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த கொலையில சம்மந்தப்பட்ட அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் கேஸ் வந்து கோர்ட்லாம் போகுது. என்ன நடக்குதுன்னா, அப்பீல்லாம் பண்றாங்க. நாட் கில்ட்டி அந்த மாதிரி ஃபைல் பண்ணி அப்பீல்லாம் பண்றாங்க. பட் எதுவும் பலன் அளிக்கல. ஸோ இவங்க 3 பேத்துக்கும் ஒரே நாளில் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து கன்சிடர் ஒரு இன்டர்வியூ மாதிரி, ஆனால் ஃபேஸ் காமிக்காம அந்த ஒரு இன்டர்வியூ. ஸோ அதில் வந்து எஃப்என்டியோட சன், ஓகே, மோனாக்கும் எஃப்என்டிக்கும் ஒரு டாட்டர் இருக்காங்க. பட் ஆனால் வந்து எஃப்என்டி வந்து அதுக்கு முன்னுக்கே வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் உள்ள ஒரு சன், செகண்ட் சன் வந்து அவர் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அந்த தூக்கு தண்டனை கிட்ட வந்துட்டோன்னே அவர் போய் அவர் அப்பாவை எஃப்என்டியை மீட் பண்ணும்போது இவங்க 3 பேரும் பக்கத்து செல்ல இருந்தாங்க. அதாவது அந்த ஜெயில்ல பக்கத்துல இருந்தாங்க. ஒரே இதுல இல்லைன்னு அவரு சொன்னாரு. ஃபைனலி அவங்க எதிர்பார்த்த ஒரு ஃபேம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா தப்பான வேல கிடைச்சிச்சு. நீங்க நம்பலன்னா போயிட்டு சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க அந்த மக்காமாக்கு போகும்போது, அதாவது அந்த கோர்ட்க்கு போகும்போது அப்ப எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் போய் பாருங்க. வெல் ட்ரெஸ் அப், நல்லா மேக்கப் பண்ணி அவங்க வந்து போஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு போட்டோஸ்க்கும் போஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்கன்னா, அந்த மக்காமாக்க கூட்டு போறப்ப, கோர்ட் கூட்டு போறப்பெல்லாம் யூஸ்வலி வந்து முகத்தை மூடிட்டு போவாங்க இல்லையா? ஆனா இவங்க மட்டும் தான் கேமராஸை பார்த்து சிரிப்பாங்க. ஃபைனலி 2ஆம் தேதி 11ஆவது மாசம் 2001ல அவங்க 3 பேரையும் ஒரே டைம்ல வந்து தூக்கில போடுறாங்க. ஸோ அவங்கள தூக்கில போடுறது முன்னுக்கு மோனா சொன்ன ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கு தக்கன் மத்தி, ஐ வில் நெவர் டை அப்படின்னு சொன்னாங்க. மாந்திரிகம் சரியா தப்பான்னு நான் பேசல. ஆனா நம்ம உயிரையோ இல்ல மத்தவங்க உயிருக்கோ ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குன்னா, அது கண்டிப்பா மூட நம்பிக்கை. அது செய்யவே கூடாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு எனர்ஜில, ஏதோ ஒரு ரிச்சுவல்ல நம்பிக்கை வைக்கிறீங்க இல்லையா? அந்த நம்பிக்கைய உங்க மேல வைங்க. உலகத்திலேயே ரொம்ப பெரிய எனர்ஜினா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான்.
நம்ம செல்ஃப் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய எனர்ஜி. சாமி இருக்காங்கன்னு நம்புறவங்களுக்கு சாமி இருக்காங்க. மந்திரம் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு மந்திரம் இருக்கு. ஸோ எந்த வே நம்ம சூஸ் பண்ண போறோம்னு இருக்கு. எப்போதுமே உங்கள நம்புங்க. எல்லாமே கரெக்ட்டா நடக்கும்.